இங்க சடனா ஒரு நாள் அந்த பையன் பிரெக்னன்ட் ஆகிடுறான். அது மட்டும் இல்லாம இவனுக்கு இப்படி ஆனது யாருக்குமே தெரியாது. அப்போ ஸ்கூல்ல எல்லா பசங்களும் என்னடா இவ்ளோ பெரிய தொப்ப வச்சிருக்கிறன்னு சொல்லி கலாய்க்க ஆரம்பிச்சுடுறாங்க. அது மட்டும் இல்லாம முன்னாடி இவன சைட் அடிச்ச பொண்ணுங்க கூட இப்ப கலாய்க்க ஆரம்பிச்சுடுறாங்க. அப்போ அதெல்லாம் இவனோட கேர்ள் ஃபிரெண்ட் பார்த்து இவன் மேல செம்ம கோவமாகிடுறான். இப்போ என்னதான் இவன எல்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சிருந்தாலும் இவன் இந்த குழந்தைய மட்டும் விடுறதா இல்ல. அப்ப இவனுக்குன்னு ஆறுதலா இருக்கிறது இவனோட ஃப்ரெண்டு மட்டும் தான். அவன் மட்டும் தான் இவனுக்காக குழந்தைய எப்படி பிரசவம் பார்க்கணும்னா ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு நாள் இவனோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்து குழந்தைய கலைச்சிருன்னு சொல்றா. ஆனா இவன் அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னதுனால அவளும் இவன் கூட பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறா. இப்ப ஸ்கூல் ஃபேர்வெல் பார்ட்டில அவனோட கேர்ள் ஃபிரெண்டுக்காக பாட்டெல்லாம் பாடி அவள கொஞ்சம் கொஞ்சமா சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். அப்போ சடனா ஒரு ஸ்டூடெண்ட் அங்க வந்து இவன் மாசமா இருக்கிறத சொல்லிடுறான். அதனால ஒட்டுமொத்த ஸ்கூலுக்கும் தெரியறது மட்டும் இல்லாம அடுத்த நாள் காலையில நியூஸ் பேப்பர்ல இந்த விஷயத்த பத்தி பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. இப்போ இவனோட அப்பா இத பார்த்துட்டு கடுப்பாவாருன்னு பார்த்தா, நீ எடுத்த முடிவ நினைச்சு எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்குன்னு சொல்லி அவனுக்கு அவரோட ஃபுல் சப்போர்ட்டையும் குடுக்குறாரு. அப்புறம் ஸ்கூல் கிராஜுவேஷன் அப்ப எல்லார்ட்டயும் உண்மைய சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சடனா இவனுக்கு வலி எடுக்க ஆரம்பிச்சு அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ண முழிச்சு பார்த்தா குழந்தை நல்லபடியா பொறந்திருக்கிறது மட்டும் இல்லாம அந்த மொத்த ஊரும் இவனுக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. எல்லாம் சரிதான். ஆனா குழந்தை எப்படி பொறந்திருக்கும்?